ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கார்டனில் வந்து ஒரு பெரிய ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் ஒரே ஒரு காய் தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்லி, அதாவது பச்சை மிளகாய் தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து நிறைய சில்லி, ஏகப்பட்ட சில்லி வந்துட்டாங்க. நம்ம சரி அதை ஹார்வெஸ்ட் பண்ணி இந்த பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ எங்கே நீங்களே உங்களுக்கே தெரியும், என்னோடய கார்டன் குட்டி கார்டன் தான். பட் ஆனால் குட்டி குட்டியாக ஒரு 3 பிளேஸ் வீட்டுக்குள்ளே ஒரு கொஞ்சம் பிளேஸ் இருக்குது, வெளியில் கொஞ்சம் பிளேஸ் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் அப்படி இருக்குது. ஸோ இதில் ஒரு 4 to 5 செடிக்கிட்ட என்னோட கார்டன்லேயே சில்லி செடிங்க மட்டும் இருக்குது. ஒரு 6 செடிக்கிட்ட இருப்பாங்க. ஸோ இதில் 2 வெரைட்டிஸ் இருக்காங்க. ஒரு லாங் சில்லி எப்படின்னா எனக்கு நேம் தெரியல, பட் ஆனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். க்ரீன் சில்லி லாங்காக இருப்பாங்க, ஊசியாக இருப்பாங்க. இன்னொன்று குண்டாக இருப்பாங்க, கரும்பச்சையாக இருப்பாங்க. ஸோ இந்த 2 சில்லிங்க தான் நம்ம பறிக்க போகிறோம். நான் இந்த சில்லிக்கெலாம் எப்போயுமே நான் ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு பச்சை மிளகாய்க்கெலாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்க அந்த ஆர்கானிக் உரங்களே போட்டாவே நல்லா ஒரு செடிக்கு மேக்ஸிமம் நான் காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்கள், ஒரு செடி தான். இந்த ஒரு செடியிலுமே ஒரு 20 to 25 கிட்ட சில்லிஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதனால் நம்ம வீட்டில் இடம் இல்லை, நம்ம எங்கே வைக்கிறது அப்படின்ற கவலையே தேவையே இல்லை. ஒரு க்ரோ பேக்கில் கூட நம்ம ஈஸியாக பச்சை மிளகாயெல்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரே செடி தான், அவ்வளோ சில்லிஸ் வந்திருக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம பச்சை மிளகாய்க்கெலாம் ரொம்ப மெனக்கட்டு எடுக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு செடி வச்சாவே அவ்வளோ கொத்து கொத்தாக காய்ப்பாங்க. அந்த காய்ச்சதுக்கப்புறம் நம்ம பிடுங்கினதுக்கப்புறம் கூட திரும்பவும் திரும்பவும் க்ரோ ஆகி திரும்பவும் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதனால் பச்சை மிளகாயெல்லாம் நம்ம வெளியில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. ஒரு க்ரோ பேக்கில் போட்டு நல்ல உரமாக போட்டு வீட்டில் இருக்க அந்த ஸ்கின்னு, ஆனியனு, இந்த மாதிரி அரிசி கழுவுற தண்ணியெல்லாம் எப்போயுமே ஆஸ் யூஷுவலாக கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்து ஒரு சன்லைட்டில் வச்சாவே சூப்பராக வளருவாங்க. இதை நம்ம வெளியில் வாங்கி அவங்க பண்ணுற அந்த கலர் பொடியை போட்டு பண்ணுற அந்த சில்லியை வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் மெனக்கெட்டோம்னா நம்மளுக்கு அழகான அவ்வளோ சில்லி. இங்கே பாருங்கள் எவ்வளோ சில்லி இருக்காங்க. எனக்கு கையே வலிச்சிருச்சுங்க, அவ்வளோ சில்லி பிடிங்கி. இதை ஆக்சுவலாக நான் நேற்று எடுத்து இந்த வீடியோ. ஆனால் இன்றைக்கி யோசிக்கிறேன், எதுக்குடா இவ்வளோ சில்லியும் நம்ம பிடுங்கணும், அது பாட்டுக்கு இருந்திருந்தா கூட பழுத்துட்ருக்கோமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ஏதோ ஒரு ஆர்வக்குளாரில் எல்லாத்தையும் பிடுங்கிட்டேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் சின்ன ஃபேமிலி தானே. ஸோ இவ்வளோ சில்லிஸையும் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இதை ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுங்க. இது பழுத்துச்சுன்னா ஓகே, பழுக்காமல் போச்சுன்னா அது ட்ரை சில்லியாக கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. சரி பார்க்கலாம் என்னண்டு எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய சில்லிங்க, எனக்கே அவ்வளோ ஒரு இதாகிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைமாக ஒரு பர்ஃபெக்டான ஹார்வெஸ்ட்டு நான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு சில்லிஸ் பாருங்கள், அவ்வளோ சில்லிஸ் பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு. நான் பிடுங்க என் பசங்க வேறு மம்மி இவ்வளோவா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் எனக்கு தான் கையே வலிச்சிருச்சுங்க அதை பிடுங்குறதுக்குள்ளே. ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே அதை பிடுங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் அதோட ஹாப்பினஸில் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. ஸோ நம்ம இது ஏன்னா நான் ரொம்ப நாளாச்சு இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஹார்வெஸ்ட் பண்ணேன். அந்த சில்லியே அவ்வளோ இருக்குது. இது பாருங்கள், அவ்வளோ சில்லிஸ் வந்திருக்குறாங்க. இதை நம்ம என்ன யூஸ் பண்ணலாமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஒரு ட்ரை சில்லியாக கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மோர் மிளகாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, மிளகாய் அந்த மாதிரி போட்டும் பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்குறேன். ஃபஸ்ட்டு பிடுங்குறது என்னமோ பிடுங்கிட்டேன். ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது பார்த்தா தான் தெரியும். அதனால் எந்த அளவுக்கு உங்களாலே முடியுமோ, என்கிட்ட இடம் அப்படிலாம் சொல்லவே தேவையில்லை. கொஞ்சம் குட்டி க்ரோ பேக்கில் கூட வளர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ தான் நிறைய எல்லாருமே சோஷியல் மீடியா எதுக்கு ஹெல்ப் ஆகுது, இவ்வளோ சில்லி இருக்குது, சூப்பராகவே ஹெல்ப் ஆகுது. அதனால் சில்லிஸ்லாம் வெளியில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. ஒரு ஒரு க்ரோ பேக்கில் போட்டாவே ஒரு செடியிலே பாருங்கள். எனக்கு இது இப்போ தான் நான் எல்லா செடியுமே ஃபஸ்ட் டைமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு செடியிலே இவ்வளோ காய் வருமானதே ஆச்சரியம் தானே நம்மளுக்கு. அது பார்க்க அவ்வளோ ஒரு
ஹாப்பினஸ். எனக்கு வெளியில் வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு 4 செடி வச்சுருக்கிறேன். ஒரு 6 செடியும் வச்சுருக்கேன். அந்த 6 செடியிலையுமே பார்த்திங்கன்னா எப்படியும் நான் லாஸ்ட்டில் வந்து பிங்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த சில்லிஸ் வந்து அவ்வளோ சில்லிஸ் கொத்து கொத்தாக இருக்குது. அப்படியே அதை பார்க்கும்போது அந்த அந்த பச்சை மிளகாய்க்கும் அப்படி ஒரு இதாக இருக்குது. இது பாருங்கள், ஒரு பிளேட்டு கொண்டு வந்து ஒரு பிளேட்டே ஃபுல்லாக இதாகிடுச்சு. அவ்வளோ ஏதாவது இது வெளியில் மட்டும்தான் இவ்வளோ சில்லிஸு. அதாவது கார்டனுக்கு உள்ளரையும் இருக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் வெரைட்டி, கொஞ்சம் வேறு வெரைட்டியில் இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, கரும்பச்சையில் இருப்பாங்க. சில்லிஸ்லேயே நிறைய சில்லிஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ சரி வாடகிட்டே வந்து ஒரு 2-3 டைப்ஸில் சில்லிஸ் இருக்கிறாங்க. இன்னும் வந்து இந்த சில்லிஸ்லாம் வந்துட்டாங்க. ஆனால் அந்த காந்தாரி சில்லியா இல்லை சீனி மிளகாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சில்லி மட்டும் இன்னும் வரலை. வர்றாங்க அப்படியே போயிடுறாங்க, வர்றாங்க போயிடுறாங்க. அதுங்க ஏன் வரமாட்டேறாங்க? ஆனால் எனக்கு அந்த சில்லி ரொம்ப பிடிக்கும். அது வந்து சட்னியெல்லாம் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன். இவங்க பாருங்கள், இந்த பாருங்கள், இது வந்து ஒரு செடியில் வந்து இங்கே வெளியில் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற அந்த செடியில் இருக்கிறது. ஸோ வந்து நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வீட்டிலேயே வந்து என்ன வளருதோ அந்த இதை வளர்த்து பண்ணிக்கிற வேண்டியதான். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நம்ம எதையுமே சொல்கிறதுக்கே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஆர்கானிக்காக எந்த ஒரு இதுவுமே நம்மளால் பண்ணிக்கிற முடியலை. ஸோ நம்ம வீடுன்னு இருந்துச்சுன்னா அது கொஞ்சோன்னு இடத்த விட்டு அதில் என்ன பண்ண முடியுமோ அந்த இதை பண்ணிக்கிட்டு கார்டனை க்ரோ பண்ணிட்டு போக வேண்டியதான். வேறு வழியே இல்லை. ஏன்னா இப்போ இன்றைக்கி பார்க்குற ஒரு லேண்டு வந்து நாளைக்கு வந்து அந்த இடம் எம்டியாக இருக்கும், நாளைக்கு பார்த்தா வீடாக வந்து நிற்கிது. ஸோ வந்து நம்ம யாரையும் சொல்லி எதுவும் ஆக போகிறதில்ல. அதனால நம்மளால் என்ன முடியுமோ அந்தளவுக்கு அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா ஃபுட்டு வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது இல்லையா? ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றவங்களுக்கு கூட என்னென்னமோ டிசீஸ்லாம் வந்துட்டுருக்குது. ஸோ அதனால் நம்ம தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ணு முன்னாடி வளர்த்து நம்ம கண்ணு முன்னாடியே சாப்பிடலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டிலையே எந்த அளவுக்கு முடியுமோ, முடியாதுன்றதை பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயம். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாமே நம்ம வீட்டில் இப்படி வளராது. ஆனால் ரொம்ப பார்க்குறக்கு மற்றவங்க வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் அதை பார்த்து நிறைய பேர் இப்போலாம் டெரஸ் கார்டனிங் அதெல்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு நல்லது நடக்குதுன்னா அது ஒரு ரொம்ப நல்லதே நடந்திருக்குது. ரொம்ப பேர் இன்ஸ்பயர் ஆகி பயங்கரமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதனால நீங்கள் அது இதுன்னு எதுவும் இல்லை நம்மக்கிட்ட அப்படின்னு இல்லாமல் நம்மளால் என்ன முடியுதோ அந்த வெஜிடபிள்ஸை வர வச்சு அதில் வந்து பண்ணுனா நான் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நானா இப்படிலாம் அப்படின்ற மாதிரிலாங்க. ஏன்னா நான்லாம் வந்து ஸ்டார்டிங் தான், கார்டன் ஸ்டார்ட் அப் தான் இதெல்லாம். எனக்கு வந்து எந்த செடி எந்த இதுலேருந்து வருதுன்னு தெரியாது. ஸோ என்னதுன்னே தெரியாது. ஆனால் இந்த அளவுக்கு வந்து நானும் கார்டன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கின்றது நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால் உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சி ஒரு கார்டனை வந்து ஸ்டார்ட் பண்ணி க்ரோ பேக்கில் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் வந்து சூப்பராக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா யாருக்கு தான் செடி பூக்கள் எதுவும் பிடிக்காமல் இருக்குமா? எல்லாருக்குமே பிடிக்கும். பட் ஆனால் வீடு அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்னு நினைக்கிறவங்க வந்து அது பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசிக்குது வேற. எனக்கும் பசிக்குது. எவ்வளோ சில்லி பற்றிய பாப்பா, அக்காட காமிக்கணும் பாப்பா. எவ்வளோ காயின் வச்சுக்கிறேன் இங்கே பாருங்க. எதுக்குப்பா அந்த காயினெல்லாம்? அக்காவோட காயின். அப்போ சின்ன இன்னொன்று காயின் வச்சுக்காரு. எது காயின்? இன்னொன்று சின்னோட காயின். இதுதான் சின்னோட காயின். இதெல்லாம் இது என்னோட காயின். அப்போ என்னோட காயின் இன்னொன்று தேடல. சரி தள்ளு சாமி, தள்ளு.
இங்க பாருங்க உங்க கார்டன்ல எல்லாம் பூச்சே வந்துட்டு இருக்குது. அவங்களுக்குலாம் திமிரு. ஆமாடா எவ்வளோ கீழே வச்சுட்டு என்ன பண்ணி போட்டீங்க? டாடி ஃபோட்டோ எடுத்தேன். டாட் போட்டு ஆன் வச்ச போறீங்க. ஒரு கீழே விழுந்துச்சு.